அவர்களை வரவேற்கின்றது. வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரி அண்ணாமேடை அருகே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் அவர்களுடைய சிலை முழு உருவ சிலை புதுப்பிக்கப்பட்டு இப்போ வெண்கல சிலையை வச்சுருக்காங்க. அவருடைய பிறந்த நாளான 4/10/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமது தமிழக வீட்டுவாசத்துறை அமைச்சர் மாண்புமிகு முத்துசாமி அவர்கள் உட்பட கட்சி பிரமுகர்கள்லாம் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க. அதை தான் நம்ம நந்தா நியூஸில் பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து முதலியார் முன்னேற்ற பேரவை தலைவர் மரியாதைக்குரிய ஏசி சண்முகம் அவங்க கலந்துக்கிட்டு சிறப்புரையாற்றுறாங்க. அதையும் நம்ம வந்து வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்களாக வந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா திரைப்பட இயக்குனர் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் ஆர்கே செல்லுமணி அவர்கள் கலந்துக்கிட்டு மாலை அணிவித்து சிறப்புரையாற்றினாங்க. தற்சமயம் பனை திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிட்டு இருக்குது. அந்த படத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய ஆதி பி ஆறுமுகம் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோ பாருங்கள். உள்ளூர் மற்றும் வெளியூர் செய்திகளை குறிப்பாக நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம்ங்க. இப்பொழுது 122வது கொடிகாத்தவருடைய பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற வகையிலே அவருக்கு மாலை அணிவிக்கின்றார். வாருங்கள் முத்துசாமி அவர்களே, உங்களை வரவேற்கின்றோம். கொடிகாத்த குமரனுடைய சிலை அமைப்புக்குழு உங்களை வாழ்த்துகிறது, உங்களை வணங்குகிறது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஓங்குக ஓங்குக ஓங்குக. குமரனுக்கு புகழ் வணக்கம். கொடிகாத்த குமரனுடைய 122வது பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற வகையிலே 2012 அமைக்கப்பட்ட அந்த சிவச்சிலையை கொடிகாத்த குமரனுடைய வேண்டுகோளை ஏற்று 35 வருடத்திலே உயர்வான சிறப்பான வெண்கல சிலையை குமரனுக்கு அமைத்து கொடுத்திட்ட நகர்ப்புற அமைச்சர் மரியாதைக்குரிய முத்துசாமி ஐயா அவர்கள் இங்கே வரவேற்கின்றார்கள். வருகிறார்கள். முத்துசாமி ஐயா அவர்களை வருக வருக வரவேற்பதில் செங்குந்தர் பேரவை அவரை வாழ்த்துகிறது. தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது குமரனுடைய வாரிசு அண்ணாதுரை அவர்களும் ஜெயராஜ்யம் குழந்தைவர் அவர்களும் கருணாமூர்த்தி அவர்களும் பெரியப்பாவிற்கு மாலை அளிக்கின்றார்கள். ஆகவே கொடிகாத்த குமரனுடைய வாரிசுகளை வருக வருக என வரவேற்பதில் கொடிகாத்த குமரன் பேரவை சார்பிலே அவர்களை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். சிவகிரியை சேர்ந்த குமரன் அமைப்பு சிலையமைப்பு அனைத்து நிறுவனங்களுக்கும் குறிப்பாக முத்துசாமி சார் பற்றி நாம் சொல்லணும். ஏன்னா நல்லவங்க வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போகும்போது தான். எங்க சம்மேளனத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துருக்கு. இப்போ முத்துசாமி சார் வந்து அதோட மினிஸ்டரா இருக்காரு.
என்னுடைய நண்பர் ஆபி உதயகுமார் தெரியும், சென்னை கவுண்டர் எதுமாதிரி படம் பண்ணார். அவரோட நண்பர் நான் சொன்ன உதயகுமார் முஸ்தாம் சார் பார்க்கணும், என்ன விஷயம் பெப்சிக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, சரி போலாம். அடுத்த அரை மணி நேரத்துக்கு வர சொன்னார். அங்க போன பிறகு அந்த பிரச்சனையை 5 நிமிஷம் முடிச்சிட்டார். உடனே வந்து கன்சல்ட் மினிஸ்டர் போன் பண்ணாரு, கன்சல்ட் ஆபீசர் போன் பண்ணாரு, ஹெட் போன் பண்ணாரு, அவங்க வர வச்சாரு. இது என்ன பிரச்சனை, என்ன இதை சாதாரணமா முடிக்கணும்னா 1 வருஷம். அப்போ புரட்சி தலைவர் சொன்னார் இல்லையா, ஒருத்தருடைய உழைச்சி அவருடைய நெற்றி வேறு வந்து நிலத்துல விழுந்து காயத்துக்கு முன்னாடி அவருடைய சம்பளத்தை கொடுத்துருங்க. அது மாதிரி முத்துசாமி சார் வந்து நாங்க போய் எங்களுடைய குரல் வந்து அவர் செடியில விழுந்து பேப்பர் அவர் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அதுக்குண்டான நிவாரணத்தை கொடுத்தவர் தான் நண்பர் முத்துசாமி வாங்கும்போது முத்துசாமி. அவருக்கு இந்த நேரத்துல இந்த மேடையில நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். அதுபோல கலந்துகிட்ட உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தவருடைய 122வது பிறந்த நாளை தெரிவிக்கின்ற வகையிலே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எஸ்.சி. சண்முகையா அவர்களே, ஒரு பணிவான வேண்டுகோள். நான் பெருந்தலைவர் காமராஜர் மீது அளவிறந்த பற்றாளர். என் முதல் மகன் பேர் காமராஜ், 2வது மகன் பேர் குஜராத். என்னுடைய அரசியல் தொடர்பு எப்படி தெரிந்து கொள்ளுங்கள். நான் தேசியத்தில் அதிக நம்பிக்கையுள்ளவன். எங்கு பேசினாலும் தேசிய நோக்கு கொண்ட தேசிய தோழர்களை என்று அழைப்பேன். இப்பொழுது மரியாதைக்குரிய சுத்தானவர் ஐயாவுக்கு பின்னாலே ஜாதி பற்றை நிறுத்திக் கொண்டேன். கே பாலிசேமி அவர்களை பார்க்கின்ற போது தொடர்ந்தேன். உங்களை பார்க்கின்ற பொழுது உங்களோடு அதிகமாக சாதி பற்றி வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு இளவான காவலர் சண்முகமணி அவர்களை வரவேற்பதில் நின்று கொண்டிருக்கின்றேன். காமராஜை கண்டேன், கல்வியை கண்டேன், சக்கரை கண்டேன், அனைத்து சமுதாயத்தோடு பேசுவது உங்களை கண்டேன், சாதி பற்றி வேண்டும் என்பதை. ஆகவே என் போன்ற காவலர்களோட வேண்டுகோளை ஏற்று இங்கே வருகை கொண்டிருக்கின்ற இளவான காவலர் ஏ.சி. சண்முகமணி அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். வாருங்கள் சண்முகமணி அவர்களே, உங்களை வழங்குகின்றேன். நம்முடைய இனமான தளபதி செங்குந்த சமுதாயத்தினுடைய விடிவெள்ளி இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய தலைமகன் தன் உயிரை நீத்த நம்முடைய திருப்பூர் குமரனுடைய சிலை திறப்பு விழா நூலகம் ஒன்று திறந்திருக்கிறார்கள். அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கே பாலசாமி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய என்னுடைய தளபதி முன்னாள் கவுன்சிலர் சண்முக சுந்தரம் அவர்களே, மீனாட்சி சுந்தரம் விழா தொகுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, இந்த விழாவிற்கு என்னுடைய அழைப்பையும் நம்முடைய அழைப்பையும் இணைத்து வருகை தந்திருக்கின்ற ஆர்.கே. செல்வமணி பெப்சி யூனியன் தலைவர் அவர்களே, அப்புறமுள்ள அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் திருப்பூர் குமரனுடைய வாரிசு அண்ணாதுரை அவர்களுக்கும் சிலை அமைப்பு குழுவுடைய பொறுப்பாளர்கள் சிலை இன்றைய தினம் வெண்கல சிலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வெண்கல சிலைக்கு அருகிலே அடிப்பகுதியிலே ஒரு நூலகத்தையும் அமைத்திருக்கிறார்கள். அந்த விழா குழுவிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா குழுவுக்கு மட்டுமல்ல, இதற்கு என்னுடைய அருமை சகோதரர் அன்பு அண்ணன் மாண்புமிகு முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முத்துசாமி அவர்கள் எவ்வளவு பெருந்தன்மை பாருங்கள். நான் சிவகிரியில் நீ வைத்த சிலையை நான் ஒரு லைப்ரரி கட்டப் போகிறேன், சின்னதாக அதை பெரியதாக வெங்கட சிலையை அமைக்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். நான் பணம் தருகிறேன், சிலைக்கு என்ன ஆகுமோ அதை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், இல்லை, நான் என்னுடைய மக்களுக்கு நான் செய்ய வேண்டும்,
ஆகவே உங்களுடைய சிலையை மாற்றுவதற்கு அனுமதி கொடுத்தால் போதும் என்று சொன்னார். மாண்புமிகு முதல்வர் அவரிடம் என்னுடைய வேண்டுகோளாகவும் சிவகிரி மக்களது வேண்டுகோளாகவும் தமிழகத்தினுடைய மக்களது வேண்டுகோளாகவும் காந்தி மண்டபத்திலே திருப்பூர் குமரன் சிலையை வைத்தால் சென்னை மாநகரம் முழுவதும் வந்து அந்த விழா எடுப்பார்கள். அதை மாண்புமிகு முத்துசாமி அவர்கள் முதல்வரோடு பரிந்துரை செய்து அதை அங்கு நிறுவ வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் இலக்கியத்தை பற்றியும் தமிழுக்காக வாழ்ந்தவர்களை பற்றியும் பல இடங்களில் ஐநா சபை வரையில் பேசுகிறார்கள். அதே போல சென்ற 2 மாதத்துக்கு முன்பு ராஜேந்திர சோழனுடைய விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்திய நாட்டுக்காக உயிரிழந்த நம்முடைய வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய இந்திய உலகத்திலே இல்லாத ஒரு உயரமான சிலையை வைத்து குஜராத்திலே வைத்து பார்த்தார்கள். ஆகவே மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே அன்பு வேண்டுகோளாக வைப்பது, இந்திய பாராளுமன்றத்திலே நம்முடைய தியாகி குமரனுடைய சிலை வைக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்திலே கேட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல 100 ரூபாய் நாணயம் அவர் திருப்பூர் குமரனுடைய உருவம் குறித்த நாணயத்தை வெளியிட வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல ஆகஸ்ட் நம்முடைய இந்த எனக்கு இந்த 2 மாதமாக கிடைத்த ஒரு மரியாதையை பாருங்கள் அல்லது என்னுடைய பாக்கியத்தை பாருங்கள். நம்முடைய ஆகஸ்ட் 13ஆம் தேதி மருது சகோதரர்கள் மருது பாண்டியர்கள் சின்ன மருது பெரிய மருதுக்கு ஆந்திர மாநிலத்திலே சித்தூரிலே வெங்கல சிலை வைக்கப்பட்டோம். அந்த விழாவை அந்த சிலையை நான் திறந்து வைத்தேன். அதே போல செப்டம்பர் 5ஆம் தேதி நம்முடைய ராஜபாளையத்திலே செக்கெழுத்த செம்மல் வாபுசியாவை அவருடைய வெங்கல சிலை 11 வெங்கல சிலையை வைத்து கே சாருடைய தலைமையிலே தலைமையிலே நான் திறந்து வைத்தேன். இப்போது முத்துசாமி அவர்கள் முத்துசாமி அவர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். திருப்பூர் குமரனுடைய பிறந்த நாளிலே திருப்பூருடைய குமரன் சிலையை திறந்து வைப்பதும் மாலை அணிப்பதும் விழா கொண்டாடுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். ஆகவே 3 முக்கிய தமிழர்களுடைய சுதந்திர போராட்டத்துடைய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். முன்னுதாரணமாக இருக்கின்ற ஒரு மனிதர் நம்முடைய மாண்புமிகு முத்துசாமி அவர்கள். ஒழுக்கமானவர், நேர்மையானவர், நல்லவர், எளிமையோடு பழகக்கூடியவர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் அவர் எடுத்துக்காட்டாக இருக்கின்றவர். அவ்வளவு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். அவர் பல்லாண்டு வாழ வேண்டும், மேலும் உயர்ந்து வாழ வேண்டும் என்று நான் நேரத்தில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணூர் சுந்தரம் அருமையான எனக்கு தளபதி கிடைத்திருக்கிறார். அந்த தளபதி ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கிறார், துணைத் தலைவராக கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கிறார்கள். அவர் விரைவில் ஒரு நல்ல இடத்திற்கு வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல சிலை வடித்த சிலை சிற்பி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய பெப்சி யூனியனுக்கு 25 இடம் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு தெரியாமல் 25 இடத்தை என்னுடைய மகன் மூலமாக வாங்குவதாவது என்றுதான் நான் அறிக்கை கொண்டேன். அதுபோல அல்ல, அந்த யூனியனுக்கு மட்டுமல்ல, நடிகர் சங்கத்திற்கும் கொடுத்து கொண்டு வருகிறேன். பல சங்கங்களுக்கு நாங்கள் பல்கலைக்கழகத்தின் மூலமாக இலவசமாக இடங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். சிவகிரியிலே ஒரு நல்ல அறிவிப்பை நான் இருக்க விரும்புகிறேன். நான் 1 லட்சம் ஆபரேஷனை இலவசமாக செய்தேன் என்பதற்காக என்னை பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட்டிக் கொண்டு FRCPS எனக்கு கொடுத்தார். ரஷ்யாவிலே புதின் கவர்மெண்ட், புதின் அவருடைய உத்தரவோடு எனக்கு ரஷ்யாவிலே அழைத்து நம்முடைய அரசுடைய மருத்துவ பல்கலைக்கழகத்திலே எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். மைசூரிலே 105 ஆண்டு கால பல்கலைக்கழகம், அங்கே எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். எதற்காக என்று சொன்னால், நாம் கட்டி இருக்கின்ற இந்த வாட்ச் கூட கடைசி நாளிலே நம்மோடு வராது. நாம் வாழ்கின்ற காலத்திலே எவ்வளவு பேருக்கு உதவுகிறோம், எவ்வளவு பேரை வாழ வைக்கிறோம் என்பதுதான். கிட்டத்தட்ட வருடத்திற்கு
1500 இடங்களை நாங்கள் இலவசமாக அடிக்க வைக்கிறோம் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல சிவகிரியிலே தாய் தந்தை இருந்த எந்த மகனாக மகளாக இருந்தாலும் அவர்களை எடுத்து தத்தெடுத்து நாங்கள் வளர்த்து கொடுக்கிறோம். அவர்கள் வேலை வாங்கி கொடுத்து திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை தருகிறேன். அதே போல இந்த சிவகிரியிலே ஒரு ஹார்ட் ஆபரேஷன் வேணும் என்று சொன்னால் 5 லட்சம் ரூபாய் நிச்சயமாக வரும். பார்மசி வெளியே இருந்து வருகிறது. பார்மசி ஒரு 20,000 ரூபாய் ஒரு ஹார்ட் ஆபரேஷன் வேணும். அந்த 20,000 ரூபாய் பார்மசியிலே மட்டும் நீங்கள் வாங்கி கொடுங்கள். சிவகிரியிலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இலவசமாக கார்டு கொடுக்கிறோம். 2 மருத்துவமனைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல 2 மாணவர்களையும் படிக்க வைக்கிறோம் என்ற உத்தரவாதத்தையும் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆர்கேஎஸ் அவர்கள் அரசியலை பற்றி பேசவில்லை என்று சொன்னார்கள். நான் கொஞ்சம் அரசியலை தொட்டு பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். 1999 நானும் சுத்தானந்தம் இணைந்து அனைத்து முதலியார்கள் வேளாளர்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய 77 மாநாடுகளை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம். சென்னையிலே நடந்த மாநாட்டை பற்றி துக்ளக் ஆசிரியர் முதலமைச்சர் புரட்சி தலைவரை விட மிரட்டுவார்கள். நீ இப்படி பண்ற அப்படி பண்றதான் சரியா வராதுன்னு. அவர் இன்ஃபுளுன்ஸுக்கு யாருக்கும் ஒத்து வர மாட்டார். அவர் எழுதியிருக்கார், சென்னையில் முதலியார்கள் சார்பில் நடந்த மாநாடு சென்னை மாநகரை அதிர வைத்தது. இதுவரை எந்த அரசியல் கட்சி நடத்தாத ஒரு மாநாடு நடத்தினார் என்று எழுதியிருக்கிறார். அப்படி மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கிய இந்த மக்கள், இந்த இன மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவரை விட்டுக் கொடுத்து நாம் வாழ வேண்டும். நமக்கு முன்னாலே இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. கல்வியிலே இடஒதுக்கீடு வேண்டும், வேலை வாய்ப்பிலே இந்த இடஒதுக்கீடு வேண்டும். அனைத்து முதலியார்கள் என்று எடுக்கும் போது மற்ற சமுதாயத்தில் இருக்கின்ற முதலியார்கள் 70%, 50% நம்முடைய நடுநிலைமையோடு இருக்கின்றவர்கள். 25-30% வறுமை கோட்டிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நெசவாளிகளுடைய குடும்பம் 70% வறுமை கோட்டிற்கு இருக்கிறது. அவர்களுக்கு கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு நாம் பெற்றுத்தர வேண்டும். ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாரத பிரதமர் அனுமதித்திருக்கிறார், இந்தியா முழுவதும் எடுக்க வேண்டும் என்று. ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேர்தல் முடிந்தவுடன் நமக்கு இருக்கிறது. அதிலே இத்தனை 1.5 கோடி மக்கள் நாம் இருக்கிறோம், 1.25 கோடி மக்கள் இருக்கிறோம் என்பதை நாம் காண்பித்தாக வேண்டும். கல்வியிலே இடஒதுக்கீடை பெற்றே தீர வேண்டும். அதே போல கல்வியிலே இல்ல வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடை நாம் பெற்றே தீர வேண்டும். ஆகவே நாம் ஒன்றாக ஒரு குரலோடு நாம் இருக்க வேண்டும் என்றது சிவகிரி மாவட்ட மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தும் இன்னொரு நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன். எங்கெல்லாம் திருப்பூர் குமரனுக்கு வெங்கல சிலை அமைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய் என்ற தேசிய சமூகத்துடைய பணம் நிச்சயமாக உண்டு. எங்கெல்லாம் வஉசிக்கு சிலை வைக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய் தேசிய சமூகத்துடைய பணம் வரும். என்னை வளர்த்து ஆளாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு சிலை யார் வைத்தாலும் 5 லட்சம் ரூபாய் நிச்சயமாக அவருடைய வீட்டை தேடி வரும் என்று நான் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இந்த மருத்துவ உதவியை சண்முக சுந்தரம் தலைமையிலே இருக்கின்ற இந்த சிலை அமைப்பு குழுவும் இதை பொறுப்பெடுத்து ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இருக்கிறார்கள், அதே போல இருதய ஆபரேஷன் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் இந்த பகுதியிலே கண்டறிந்து 2 மருத்துவமனையும் சிவகிரிக்கு சொந்தம், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சென்னையிலே என்று நம்முடைய கோவை விமான நிலையத்திற்கு திருப்பூர் குமரன் சிலையை வைக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் குழுவினருக்கும் அத்துணை பெருமக்களுக்கும் இன்னொரு ஒரு நல்ல கருத்து. நான் அனைத்து முதலியார்கள் என்று 1999 ஆரம்பித்தேன். அதற்கு நானே ஒரு முன்னுதாரணமாக இருந்து ஒரு பணியை செய்திருக்கிறேன்.
என்னுடைய 50 கல்லூரிக்கும் எல்லா கம்பெனிகளுக்கும் என்னுடைய மருமகள் ஒரு நெசவாளி குடும்பத்திலே செல்வந்தர் முதலியாரை என்றும் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்னுடைய அத்துணை சொத்துக்கும் வாரிசு என் செல்வந்த முதலியாருடைய வீட்டிலே இருந்து பயணி முதலியார் செல்வந்தர் வீட்டிலே இருந்து நான் எடுத்திருக்கிறேன். ஆகவே இணைந்து ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி நாம் வருங்கால பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். ஆகவே அரசியல் காழ்ப்புணர்ச்சியை குறைத்துக் கொண்டு சமுதாய யாத்திரை அழகாக சொன்னார்கள், 10% நம்முடைய சமுதாய மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று. என்னை கேட்டால் உனக்கு அரசியல் கட்சி வேண்டுமா சமுதாய சொந்தங்கள் வேண்டும் என்று சொன்னால் நான் சமுதாய சொந்தங்கள் தான் வேண்டும் என்று. ஆகவே நான் அத்தனை மக்களையும் நான் என்ன ஆபத்து என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடோடி நிற்கக்கூடிய முதல் மகன் நானாக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை சொல்லி இந்த விழாவை அன்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய தளபதி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயவு செஞ்சு மேடையில் இருக்கிறீங்க அப்படியே இருங்க. திருப்பூர் குமரன் வாரிசு அவர்கள் இனமான தலைவர் ஏசி சண்முகம் அவர்களுக்கு சால்வை அறிவிக்கின்றார். அதே போல திருப்பூர் குமரன் வாரிசு அண்ணாதுரை அவர்களுக்கு ஏசி சண்முகம் அவர்கள் சமுதாய காவலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருப்பூர் குமரன் வாரிசுக்கு திருப்பூர் குமரன் சிலையை தலைவர் அவர்கள் அர்ப்பணிப்போடு வழங்குகிறார். இது ஒவ்வொரு நம்முடைய உறவின் வீட்டிலே இருக்க வேண்டும் என்கிற நல்ல அடிப்படையிலே அந்த சிலையை வழங்குகிறார். அடுத்தது குமரன் வாரிசு தொழிலாட்சியில்
கொடிகாத்த தியாகி திருப்பூர் குமரனுடைய 122வது பிறந்த தின நன்னாளிலே சிலை அமைப்பு குழுவுடைய கோரிக்கையை ஏற்று ரூ. 35 லட்சம் செலவிலே நம் சமுதாய மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கேட்டவுடன் அதை ஏற்படுத்தி கொடுத்திட்ட ஈரோட்டின் சிற்பி சிலைகளின் நாயகன் ஆர்வி அண்ணன் சு. முத்துசாமி அவர்களுக்கு தியாகி கொடிகாத்த குமரன் பேரவையினுடைய சார்பிலும் சிலை அமைப்பு குழுவினுடைய சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் 15 நிமிடங்களிலே இந்த சிலைக்கு மாலை அணிவிக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவரை சிலை அமைப்பு குழு சார்பிலே அன்போடு வரவேற்கின்றோம். அவரோடு வருகை தரக்கூடிய தெற்கு மாவட்ட திமுக கழகத்தை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அவரோடு வருகை தந்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய மாமா KE பிரகாஷ் அவர்களையும் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தியூர் P. செல்வராஜ் அவர்களையும் இந்த சிலை அமைவதற்கு எங்களோடு உறுதுணையாக இருந்து வித்திட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய மாமா VC சந்திரகுமார் அவர்களுக்கும் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்த SLD ப. சச்சிதானந்தம் அவர்களுக்கும் மற்றும் இந்த சிவகிரி பேரூராட்சியினுடைய தலைவர் பிரதிபா கோபிநாத் அவர்களுக்கும் இந்த சிலை அமைவதற்கு எங்களோடு 30 நாட்களாக இங்கே இருந்து மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு நடத்திய கொடுமுடி மேற்கொன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய மாமா நடராஜன் அவர்களுக்கும் எந்த நேரமும் இந்த பணியை எங்களோடு இருந்து முழு ஒத்துழைப்பை நல்கிட்ட பேரூர் கழகத்துடைய செயலாளரும் துணை தலைவருமான அண்ணன் கோபால் அவர்களுக்கும் மற்றும் இந்த சிலை அமைவதற்கு மிகவும் உறுதி புரிந்திட்ட பேரூராட்சியினுடைய தலைவர் பிரதிபா கோபிநாத் அவர்களுக்கும் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் செயல் அலுவலர்களுக்கும் மற்றும் ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக கழகத்தை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளையும் வருக வருக என குமரன் சிலை அமைப்பு குழு சார்பிலே அன்போடு வரவேற்கின்றோம். அமைத்துக் கொடுத்திட்ட ஈரோடு சிற்பி சிலைகளின் நாயகன் மரியாதைக்குரிய நகர்ப்புற அமைச்சர் முத்துசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று குமரன் சிலை அமைப்பு சார்பிலே தலைவர் சண்முகசுந்தரம் பொன்னாடை ஓட்டுகிறார். நன்றி முத்துசாமி ஐயா அவர்களே. திரும்பி பாருங்க. மாநில நெசவாளி தலைவரும் பொன்னாடை ஓட்டப்படுகிறது. அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தலைவரே, அவர் மண்ணின் மைந்தர் தானே? மண்ணின் மைந்தர் தான். முன்னாள் மண்ணின் மகன். அவரோடு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் ஐயா அவர்களை வருகை அவர்கள் வரவேற்று சிலை அமைப்பு சார்பிலே அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி சந்திரகுமார் அவர்களே. முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட துணை செயலாளர் கு. இளஞ்செழியன் அவர்களை வருகை வரவேற்று சிலை அமைப்பு சார்பிலே பொன்னாடை ஓட்டப்படுகிறது. அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி கு. இளஞ்செழியன் ஐயா அவர்களே. மேற்கு பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர் ப. நடராஜன் அவர்களை வருக வரவேற்று சிலை அமைப்பு சார்பிலே பொன்னாடை ஓட்டப்படுகிறது. அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி ப. நடராஜன் அவர்களே. பொன்னாடை ஓட்டப்படுகிறது. நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எல்லாரும் தெரியும் தலைவரே. பாருங்க, அப்படிங்க திரும்பி பாருங்க. மாநில மாணவரணி இணை அமைப்பாளர் வீரமணி அம்மையார் அவர்களை கொடிகாத்த குமரன் சிலை அமைப்பு சார்பிலே தலைவர் சண்முகசுந்தரம் பொன்னாடை ஓட்டுகிறார். அவருக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். நன்றி வீரமணி அம்மையார் அவர்களே. அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று அமைச்சர்களோடு வந்திருக்கின்ற ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் ஒரு வாசகத்திற்கு திருவாசகங்களை கூறுவார்கள். ஆகவே இங்கே வந்திருக்கின்ற திருவாசகர்களை வருக வருக வரவேற்று பொன்னாடை ஓட்டப்படுகிறது.
சண்முகம் அவர்களுக்கும் வெற்றி நிறுவனத்துறை தலைவர் நடிகை ரோஜாவுடைய கணவரான செல்வமணி அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவரோடு வந்து சிறப்பு செய்கின்ற படை கதை ஆசிரியர் ஆதி ஆறும் அவர்களையும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு